இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மதனி வந்தாளே, போயிட்டாளா? மதனி எங்க? என்னடி வந்தாளே. மதனியா? எங்க அம்மாவா? எங்க அத்தை? ஆமாண்டி, வீராக்கு தின்னூறு போட்டது தப்புன்னு என்னை ஏசிக்கிட்டே நின்னா. திட்டினாங்களா? என்னம்மா? இல்லடி, இம்புட்டு நேரமும் இங்கதான் நின்னா. இப்ப திடீர்னு எங்க போனான்னு தெரியல, காணோம். அத்தை, செத்து போன அம்மா எப்படி இங்க வரும்? அவ வந்தாடி, இங்க வந்தா, இங்கதான் இருந்தா. எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தியே, உன்னோட சத்தியம் என்ன டியாச்சுன்னு என்ன பார்த்து அவ கேட்டா. சத்தியமா? என்னத்த வளருத? அம்மாக்கு சத்தியம் பண்ணி எப்ப கொடுத்த? ஆமாண்டி, நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அன்னைக்கு நான் சாக போனேன். சாக போனியா? ஏடி பாக்கியம், என்னடி பைத்தியக்காரத்தான இது? இப்ப யாருக்காக நீ உசுர விட போகுத? என்ன விட மதனி. அந்த கேவலமான மனுஷனுக்கு முந்திய விரிச்சு 3 பிள்ளைங்களை பெத்தனே. நான் படுபாவி மதனி, படுபாவி. இதுக்கு மேல நான் உசுரோடவே இருக்க கூடாது. என்ன விட மதனி, நான் போய் சாவுத. நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? ஐயோ, இன்னும் 80 காலத்துக்கு இந்த கொடுமையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணும் மதனி. இனிமே எந்த கொடுமையும் நீ பார்க்க கூடாது பாக்கியம். உன் புருஷந்தே பார்க்கணும். மதனி, எனக்கு புரியல. ஏற்கனவே என் மவ உன் வீட்டுக்கு மருமவளா வந்தத உன் புருஷனால பொறுத்துக்க முடியல. பத்தா குறைக்கு ஓம் அவளும் என் வீட்டுக்கு மருமவளா வந்துட்டா. அதுவும் உன் புருஷனுக்கு கிடைச்ச பெரிய தோல்விதான். அத நினைச்சுதான் அந்த ஆளும் தினம் தினம் குமுறிக்கிட்டு இருக்காரே. இத்தோட விடக்கூடாதுட்டி. இன்னும் இருக்கிறது யாரு? சிவபாலன் தானே. அவனுக்கு என் மவ வீராவ கட்டி வையி. இசக்கி உன் வீட்டுக்கு மருமவ, 2வது மருமவளா என் மவ வீராதே உன் வீட்டுக்கு வரணும். அவங்க முகத்தை பார்த்து பார்த்து உன் புருஷன் புழுங்கி சாகணும். இத நீ செஞ்சு காட்டுவியா? கட்டாயம் செய்வ மதனி. வாழ்க்கை பூரா என் பிள்ளைக மூஞ்சிய பார்த்து பார்த்து அவன் குமரியே சாகணும். இத நீ செஞ்சதே ஆகணும். செய்வன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டி. பண்ணட்டி. சத்திய மதனி, என் மக சிவபாலனுக்கு ஓ மக வீராதான் பொண்டாட்டி. அத நான் நடத்தியே காட்டுவ மதனி. இது சத்தியம். இதே கையாலதான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு எதையுமே புரிஞ்சுக்காத இந்த சிவபால வீராவ வேணவே வேணான்னு சொல்லுதான். நானும் என் மனச சமாதானப்படுத்திக்கிட்டு வீராவுக்கு தின்னொரு வச்சு விட போனேன். அப்ப என் மதனிய எதிரில நின்னு என்னைய பார்த்து அப்படியே முறைக்கிறாட்டி. எனக்கு நீ கொடுத்த வாக்கு என்னாச்சுட்டின்னு என்னைய பார்த்து முறைக்கிறா. என் காது கிட்ட வந்து எனக்கு துரோகம் பண்ண பாக்குதியான்னு என்னைய பார்த்து கேக்கா. நான் என்னத்த செய்ய? நான் என்ன செய்ய? நிஜமாவா? வீராவ மருமகளா ஆக்கறன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தியா? ஆமாண்டி, நானே தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இப்ப அந்த வாக்க காப்பாத்த முடியலையேடி. நான் என்ன செய்ய? என்னத்தா நீ? இத நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அத்தை, என்னத்த இது? இது எவ்வளவு பெரிய விஷயம். இதையே நீ அண்ணன்கிட்ட சொல்லல? அதுகிட்ட அம்மா ஆசைப்பட்டிருக்குன்னு சொல்லி இருந்தா அது இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்குமா? ஏன் இப்படி செய்த?
ஐயோ அத்தை, இத ஏன் கிட்ட கூட ஏத்த சொல்லல? அம்மா வாக்கு அண்ணன் மீறுமா? அண்ணன் கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் அந்த போலீஸ்கார அம்மா கிட்ட அண்ணன் வாக்கு கொடுத்திருக்காதுல்ல. நான் என்னடி செய்ய? என் பேச்சு கேட்க இங்க யார் இருக்கா? அத்த, நீ எனக்கு இன்னொரு அம்மன்னு சொல்ற சம்முவமே என்ன கரிச்சு கொண்டுதான். நான் யார்கிட்ட போய் நிக்க? நான் யார்கிட்ட நியாயம் கேட்க? அம்மா, அத்தை வந்தது, உன்கிட்ட பேசினது, இது எல்லாமே இல்யூஷன், கற்பனை. உன் மனசுல அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் உன்னை உறுத்துதுமா. அதனால்தான் அத்தை நேர்ல வந்த மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கிற. கேட்டி, மதனி சத்தியமா வந்தாட்டி என்கிட்ட கேள்வி கேட்டா. சரிம்மா, இதுக்கு மேல இதை ஆர்கியூ பண்ண வேணாம். ஆனா இந்த விஷயத்த உடனே சண்முகத்துக்கிட்ட சொல்லி ஆகணுமா? அத்தைக்கு வீராவை உன் மருமகளா ஆக்கணுங்கிற ஆசை இருக்குன்னு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வீராவை சிவபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். ஆமா அத்தை, அண்ணனுக்கு உலகத்துல எல்லாத்தையும் விட அம்மா தான் முக்கியம். நீ வேணா பாரு, இது சொன்னதும் வீராவை அண்ணன் சிவபாலனுக்கு கட்டி வச்சிரும். ரத்னா, மாமா வாங்க, இந்த விஷயத்த உடனே சண்முகத்துக்கிட்ட போய் சொல்லுவோம். வீரா கௌதமோட கல்யாணம் நடக்க கூடாது. சிவபாலன் வீரா கல்யாணம் தான் நடக்கணும். சீக்கிரம் வாங்க போலாம். நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நீங்க சொல்லுங்க, அண்ணன் கேக்கலன்னா நான் ஃபோன் பண்ணி பேசுதேன். சரிடி, நாங்க கிளம்புறோம், நீ அம்மாவை பாத்துக்கோ. ம்? வரந்தா. சிஸ்டர், ம்? நிஜமாவா சிஸ்டர்? நிஜமாவே சூடாமணியத்தை நேர்ல வருவாங்களா? ஏதோ கோஸ்ட் மூவி பாக்குற மாதிரி இருக்கு. ம். அதெல்லாம் இல்ல. அம்மா ஆவையோ சாமியோ எல்லாம் இல்ல. அவங்க எங்க நம்பிக்கை. ஓ, எங்களுக்கு கஷ்டமா இருக்கிற நேரத்துல அவங்க நேர்ல வர மாதிரி ஒரு பிரம்ம. ஆமா அறிவு, அத்தை இவங்க மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கஷ்டம் வர்றப்ப அத்தை வந்து காப்பாத்துறதா எல்லாரும் நினைக்கிறாங்க. அது அவங்க மனசுக்கு தோன்ற பிரம. ஆனா அத்தை இன்னும் நமக்கு உதவி பண்ண நம்ம கூடவே இருக்காங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. அது நல்லது தானே? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே.